Hello friends, வணக்கம். Welcome back to Deepstamilkitchen. இன்னைக்கு நாம chilli garlic noodles எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். noodles அப்படினாலே நிறைய vegetables ஆட் பண்ணோம். அதனால ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கப் இந்த மாதிரி நீளமா கட் பண்ண முட்டைக்கோஸ், அப்புறம் குடமிளகாய். குடமிளகாய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கலராக ஆட் பண்ணலாம். பச்சை, மஞ்சள், சிகப்பு அப்படின்ட்டு. ஸோ எதுனாலும் சரி எல்லா வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸில் வந்து கரெக்டாக ஃப்ளேவர்ஃபுல் இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து சில்லி கார்லிக் நூடுல்ஸ் அப்படின்றதுனால நிறைய நம்ம கார்லிக் சேர்த்தணும். அதனால் ஒரு 7-8 பூண்டு பல் பூண்டு அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாப்பர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நூடுல்ஸ்க்கு வந்து நம்ம வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் செய்வோம் இல்லையா, சைனீஸ் நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்லா அகலமான பெரிய பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. அது நல்லா வேகணும். இது வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஓகே, ரொம்ப ஓவராக குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் பொங்கல் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணதும் உடஞ்சதுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தண்ணியை வடித்து எடுக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி வடித்ததுமே உங்களுக்கு அதில் இருக்கிற மாவுனால ஒன்றோட ஒட்டிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதை நெக்ஸ்ட்டு தாளிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நல்லா பெரிய அகலமான கடாய் இல்லைனா பேன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகா. இது வந்து சில்லி கார்லிக் நூடுல்ஸ் இல்லையா, அதனால் நிறையா வரமிளகா பூண்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்கள் அடுப்பை. ஏன்னா காய்கறி வந்து ஃபுல்லாக வேக தேவையில்லை, பாதி வெந்ததுன்னா போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நூடுல்ஸோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் குடமிளகாய், அப்புறம் முட்டைக்கோஸ், கேரட் இது 3மே ஆட் பண்ண போகிறேன். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து தாளிச்சிக்கோங்க, அதாவது நல்லா டாஸ் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு நல்லா டாஸ் பண்ண வரும்னா நீங்கள் கடாயோட பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா அகலமாக இருக்க கடாய் யூஸ் பண்ணுறேன். இப்போ கேரட், முட்டைக்கோஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஹாஃப் குக் ஆச்சுன்னா போதும். எதுலேயும் உப்பு ஆட் பண்ண வேணாம், சாஸ்லேயே போதுமான அளவு உப்பு இருக்கும். ஓகே, ஸோ நான் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், அதாவது பச்சை மிளகாய் சாஸ், அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் இருக்கும் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போக நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வினிகரும் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மட்டும் இந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும், ஏன்னா நிறையா வரமிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த காரம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வினிகர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அகலமான கடாய்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபோக் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகுது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் மஞ்சூரியன் சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.